திருநெல்வேலிங்கிறது அவருக்கு ஒரு எட்டாக்கனியாவே இருந்தது. ஏதாவது எப்படின்னா, போன எலெக்ஷன்ல நயினார் நாகேந்திரன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதிய பொறுத்தவரை அதிகமா வின் பண்ணது அதிமுக. திமுக அவங்க 7ன்னா இவங்க 6 வின் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து அங்க போன பிறகு, அவருக்கான செல்வாக்கு கொஞ்சம் கூடிருச்சுன்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு, இவங்களுக்குள்ள இந்த வாரிசு அரசியல்னு சொல்றோம்ல திமுகல, அது அங்க கொழுந்து விட்டு எரியுது. ஏன்னா, ஆவுடையப்பன் முன்னாள் சபாநாயகர், இப்போ சபாநாயகர் அப்பாவு, அதுக்கடுத்து அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை எம்எல்ஏ, இந்த 3 பேருக்கும் வாரிசுகள் இருக்காங்க. அந்த 3 பேருமே தனியாக ஒரு லாபி கிரியேட் பண்ணுறாங்க. அப்பாவு பையன் அலெக்ஸ் அப்பாவு, அவர் ராதாபுரம் தொகுதியை மகனுக்கு கொடுத்துட்றேன்னு பேசியிருந்தா கூட, நெல்லை தொகுதி மேலே ஒரு கண் இருக்குது. அதனால தான் அவர் நிறைய வால் போஸ்டர்ஸ் விட்டுறது இதெல்லாம் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருக்கார். அடுத்ததாக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தனது மகன் பிரபாகரனை முன்னெடுத்துட்டு வர்றார். எனக்கு தான் பெருசாக நீங்கள் மதிப்பு கொடுக்கல இப்போது, அதனால் எனக்கு என் பையனுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. தவிர அப்துல் வஹாப் என்ன செய்கிறாரு, முசாம்பில் தன்னுடைய பையனை கொண்டு வர்றார். அவர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது இந்த ஒரே ஒரு கட்சிக்குள்ளே 3 வாரிசுகளை கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரனை நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது.